பாருங்கள் மக்களே, கேட்குதா என்னன்னு தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவன் நல்லா தூங்கி எழுந்துட்டா. தூங்கி எழுந்து அவளுக்கு வந்து தமிழும் தெரியல, ஃப்ரெஞ்சும் தெரியல, இங்கிலீஷில் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேர்டு கேட்டாங்கன்னா அவளுக்கு தெரியல. அவள் கேட்டு எஸ்பானியில் பேசு, அதுதான் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். என் பொண்ணுக்கு எஸ்பானிலாம் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியாது என்னன்னு கூட. அவகிட்ட நான் கேட்டேன், சப்போஸ் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பேன், நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டான்னு கேட்டேன். அவள் சொல்கிறா, நோனோ அது வந்து என்னுடைய சீட்டு, மை சீட்டு, நான் இது மாதிரி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே உட்காந்துக்கிட்டோன்னு பார்த்தா பரண்டு தூங்குது. எப்போ தான் அது எழுந்திருக்கும், எப்போ நான் அதை கேட்டுன்னு போவோன்னு தெரியல. நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும், அது சின்ன பிள்ளையாக இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம் மக்களே. ஆனால் அது எப்போ எழுந்திருக்குனே தெரியல. இந்த பக்கம் பார்த்தா 2 பேர் ஜென்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்களை கேட்டால் 2 பேரை எழுப்ப வேண்டியதாக இருக்கும். அதனால் சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் நான். பொண்ணு எழுந்திருக்குது, கஃபே குடிக்குது இல்லை ஜூஸ் குடிக்குது. அது கொடுக்குற டைமில் மூச்சு நிற்குது. அவ்வளோதான், அவளை டப்புன்னு தூங்கி எடுத்து சாப்பிட்ற நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுங்களா? வழியில் எதனா கூட்ட போகுது, ஜூஸ் எதனா கூட்டிகிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உட்காந்துதான். டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சா டக்குன்னு தூங்கிட்டா. தூங்குறாளா இல்லை மூச்சுங்கிறாளான்னு தெரியல. அந்த பக்கமே திரும்பி படுத்து தூங்கிட்டா. சரி நாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறோம். தூங்கட்டும், எப்போ ஏந்திருக்குமா தெரியல. அது ஏந்திருக்கும் போது நான் தூங்கிறேன்னான்னு தெரியல. இப்படியே போகுது வழி பயணம். ஆனால் ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. வண்டி வந்து 10:31 எடுக்கிற மாதிரி டிக்கெட்டில் வந்து போட்டிருந்தது. ஃப்ரான்ஸ் டைமில் 10:31 வண்டி எடுக்கவே இல்லை. நானும் என்னடா இது டைம் ஆகுதுன்னு பார்த்தா 10:31 ஆச்சு. அப்போ 11:10 ஆச்சு. அப்புறம் 12 மணி கிட்ட ஆகிப்போச்சு. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டான் இங்கிலீஷில், இந்த சின்ன பையன் தான், வெள்ளைக்கார பையன். நான் கேட்டான், இப்போ எப்படி இருந்தாலும் வண்டி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னான். நோ அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அப்புறம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு அவனே டென்ஷன் ஆகிட்டு என்ன செய்ய போகணுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நான் மெசேஜ் வச்சேன் எங்கள் வீட்டுக்காருக்கு. அது பார்வோர்டு ஆச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஃப்ரான்ஸில் தானே இருந்தேன். அவர் டவுன்லோட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பார்வோர்ட் ஆகிருக்கும், அவருக்கு போயிருக்கும். அது தெரியல. ஆனால் நான் சொல்லியிருக்கேன், வண்டி வந்து இன்னும் 11:30 மணி 12 மணி ஆகுது, ஒன்றும் எடுக்கவே இல்லை, தெரியல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேறு குழப்பிக்கிறாரோ என்னவோ தெரியல. நான் சொல்லி வச்சேன் 12 மணிக்கு 11:54 எடுத்துட்டாங்க. வண்டி டேக்கப் ஆகிடுது. இப்போ போயின்னு இருக்கிறோம். அதுதான் என்னென்னா, நான் ஊருக்கு வந்துட்டு என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத வந்து வழி பயணமே எப்படி இருக்குது, இன்னும் நான் என்னென்னத்தை சந்திக்க போகிறேன், எப்படி இதை நான் பார்க்க போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். ஊரில் வந்துட்டு நம்ம எப்படி விமான பயணத்துலேயும் நல்லா சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல. நம்ம அது மாதிரிலாம் வேலைக்கு வரல. நம்மளால் இந்த வாழ்க்கையும் வாழ முடியும், நம்ம அடுத்தது நம்ம பூர்வீகம் எப்படி இருந்தோமோ அந்த வாழ்க்கையும் வாழ முடியுன்றதை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி மனசில் நினச்சி வரேன். என் உடம்பு ஒத்துழைக்கணும். அதே மாதிரி நான் எதனா செய்கிறேன்னா அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பும் வேணும். நான் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மோட்டிவேஷன் கொடுங்க. அப்போ தான் வந்து நான் என்ன செய்கிறேன்றது எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் செய்கிற வேலையை வந்து கரெக்டாக செய்கிறேன்னு பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டான். அந்த தம்பி ஃப்ரெஞ்சுக்கார் தான். ஆனால் அவர் எதில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா, நம்ம ஏதோ வீடியோ எடுக்கிறோம், அவர் எதனா எடுக்கிறோம்னு நினைக்க போகிறாரு. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பாருங்கள். நான் அடுத்தது இப்போ அபிதாபி போவோம், பாரிஸ் டு அபிதாபி. அங்கே போனோடனே அங்கேருந்து சென்னை. இப்போ வண்டி மாறி ஏறுவோம். அங்கே மாறி ஏன்னா பார்ப்போம்.